ஒரு நாள் பள்ளியிலிருந்து வந்த தாமஸ் ஆல்வா எடிசன் கையில் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு. அம்மா, இதை நீங்க மட்டும்தான் படிக்கணும்னு எங்க டீச்சர் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கடிதத்தை வாங்கி பிரிச்சு படிச்ச அந்த தாய் கண்ணீரோட சத்தமா தான் பையனுக்கும் கேக்குற மாதிரி இந்த மாதிரி படிச்சு சொல்றாங்க. அது என்னன்னா, உங்கள் மகனின் அறிவு திறமைக்கு முன் எங்கள் பள்ளி மிகவும் சிறியது. அவனுக்கு கற்பிக்க திறமையான ஆசிரியர்கள் எங்களிடம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்களே உங்கள் மகனுக்கு கற்பிப்பது நல்லது அப்படின்னு. பல ஆண்டுகள் கடந்துடுது. எடிசனோட தாயாரும் இறந்துடுறாங்க. எடிசனும் அந்த நூற்றாண்டின் சிறந்த ஆராய்ச்சியாளராகவும் ஆயிடுறாரு. இப்படி இருக்கையில ஒரு நாள் தன்னோட வீட்டின் பழைய சாமான்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கையில தான் சின்ன வயசுல அவங்க அம்மா கிட்ட கொடுத்தாரு இல்லையா, அந்த கடிதம் கிடைக்குது. அதை எடுத்து இவர் படிச்சு பார்க்கறாரு. அதுல என்ன எழுதியிருக்குன்னா, மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் மகனை இனிமேல் எங்கள் பள்ளிக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு. இத படிச்சதுமே எடிசன் கதறி அழுதுடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட டைரியில இந்த மாதிரி எழுதுறாரு. அது என்னன்னா, மூளை வளர்ச்சியற்ற தாமஸ் ஆல்வா எடிசன் தனது தாயாலேயே மாபெரும் கண்டுபிடிப்பாளன் ஆனான் அப்படின்னு. நம்ம பிள்ளைகள் மேல நேர்மறையான எண்ணங்கள் நாம வச்சாதான் அவங்கள மிக உயரத்துக்கு அது கொண்டு செல்லும். அதனால நம்மாலும் பல எடிசன்களை உருவாக்க முடியும். குழந்தைகள் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை விதைப்போம்.